ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே. உமக்குத்தானே கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே, உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. துதியின் ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. விசுவாச ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை.
தயவுள்ள ஆவியால் நிரப்பினி, உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி, உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் விஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்கன், தலைமை போதகர் விஎம் சபை, இயக்குனர் விஎம் மிஷனரி ஸ்தாபனம். எடை குறைக்கும் உணவுகளை அதிகம் உண்ணுங்கள். முக்கியமாக பீட்ரூட், கீரைகள், தக்காளி, ஓட்ஸ், ஆரஞ்சு, பூசணிக்காய், நன்னீர் மீன், சால்மன் ஃபிஷ் என்று சொல்வார்கள், நன்னீர் மீன், தேயிலை தண்ணீர், பசலைக்கீரை, இவைகளெல்லாம் அதிகம் சாப்பிடும்பொழுது எடை குறைகிறதை நாம் பார்க்க முடியும். இரும்பு சத்துள்ள உணவுகளை அதிகம் உட்கொள்ளுங்கள். இதனால் எடை குறைகிறதை பார்க்க முடியும். கீரை, பேரிச்சம்பழம், ஆட்டு ஈரல், மாதுளம்பழம், கருப்பட்டி, கடலைமிட்டாய், நூல்கோல் என்ற இந்த காய்கறி, இவைகளிலே இரும்பு சத்து உணவுகள் அதிகமாக இருக்கிறது. இரும்பு சத்து உணவுகள் போதுமான அளவுக்கு நம்முடைய சரீரத்திலே கிடைத்தால்தான் அது எடை குறைக்க வேலையை செய்கிறது, எடை குறையும். பட்டினி கிடந்து எடையை குறைக்க முயலாதிருங்கள். அது சரியான ஒரு முறை அல்ல. பட்டினி கிடப்பதினால் உடல் எடை அதிகமாகும். பட்டினி கிடந்து உடல் எடையை குறைக்க முயலாதிருங்கள். அதிக உணவை உட்கொள்வது எவ்வளவு தீமையானதோ அதே போல பட்டினி கிடப்பதும் தீமையானதே என்பதை கவனிக்க வேண்டும். அதிக பட்டினி எடையை அதிகரிக்க செய்யும். பட்டினி கிடக்கும் போது நாம் நமது சரீரம் கிடைக்கும் எந்த கொழுப்பையும் மாவு பொருளையும் சேமித்து வைத்து விடுவதால் உடலின் எடை அதிகரிக்கிறது. பட்டினி கிடைப்பதினாலே சரீரத்திற்கு வருகிற எந்த உணவும் நம் சரீரத்தில் சேகரித்து வைக்கப்படுகிறதுனாலே அவைகள் உடல் பருமனை உண்டாக்குகிறது. இன்னொரு காரியம், மாவு பொருள் உண்பதை நன்றாக குறைத்து விடுங்கள். மாவு பொருள், கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ், மாவு சத்து உணவுகளை உண்பதை குறைத்து விடுங்கள். மாவு பொருட்கள் அதிகம் உள்ள தேன், சீனி, பழ ஜூஸ், சர்க்கரை, வெல்லம்,
கற்கண்டு, குளுக்கோஸ் ஆகிய இனிப்பு வகைகள் எல்லாவற்றையும் மிகவும் குறைக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இவை எடை குறைகிற அந்த பணியில் ஈடுபடுகிறது. மாவுச்சத்து உணவுகள் அதிகம் உண்பதினாலே உடல் பருமன் அடைகிறது. அதேபோல் இனிப்பு குளிர்பானங்கள், சிற்றுண்டிகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியம். ஐஸ்கிரீம், ஜாம், ஜெல்லி, கேக், சாக்லேட், புட்டிங் போன்றவைகள் குறைக்கப்பட வேண்டியது அவசியம். கேரட், மாவுச்சத்து உணவுகளாகிய கேரட், உருளைக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, சாதம், சோளம், கோதுமை, அரிசி மாவு, சோள மாவு, கோதுமை மாவு ஆகியவைகள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். அரிசி மற்றும் கோதுமை ஆகியவைகளில் செய்யப்படும் எல்லா பலகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் மாவுச்சத்து உணவுகள். இட்லி, தோசை என்று சொல்லி நிறைய பட்டியலை இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மாவுச்சத்து உணவுகளை குறைக்கும் போது எடை குறைவு நமக்கு உண்டாகிறது. நார்ச்சத்து உணவு அதிகம் நிறைந்த உணவு வகைகள் குறைக்கப்பட வேண்டும். நார்ச்சத்து உணவு வகைகள் அதிகம் உண்ணக்கூடாது. நார்ச்சத்து உணவுகளை அதிகம் உண்ணும்போது உடல் எடை அதிகமாகிறதை பார்க்க முடியும். ஃபைபர் டயட் ஷுட் பி ரெடியூஸ்ட். தவிடு நிறைந்த அரிசி, பயறு, தவிட்டுப்பால், ஓட்ஸ், ஆட்டாமா, பசுங்கீரை, இலை வகைகள், பயிற்றங்காய், போஞ்சி, கத்திரிக்காய், கண்டங்கத்திரி, முருங்கை, பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், கோகிலத்தண்டு, நூல்கோல், வாழைத்தண்டு, வாழைப்பூ, முள்ளங்கி, கோவா, காலிஃப்ளவர், வெண்டைக்காய், தக்காளி, சாலட், பூசணி, வெங்காயம் போன்றவைகளை உண்பதை குறைக்க வேண்டும். முற்றிலும் தவிர்க்கக்கூடாது. நார்ச்சத்து உணவுகள் நமக்கு நிச்சயம் தேவை. என்றால் மலம் கட்டியாக சரியான ஒரு பதத்திலே செல்வதற்கு இந்த நார்ச்சத்து உணவு மிக மிக முக்கியமானது. அது நார்ச்சத்து உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடக்கூடாது. நார்ச்சத்து உணவுகளை குறைத்து உண்ண வேண்டும். ஏனென்றால் நார்ச்சத்து உணவுகளை அதிகம் உண்ணும்போது உடலின் எடை அதிகமாகிறது. உடல் பருமனை அது உண்டாக்குகிறது. இயற்கையான கொழுப்பு ஆகாரங்களை உண்ணுங்கள். இது முக்கியமானது. மேய்ச்சல்களின் மூலம் உணவூட்டப்படும் மிருகங்கள், அதாவது கட்டி போட்டு தீவனம் போடப்படுகிற மிருகங்கள் அல்ல, இயற்கையான மேய்ச்சலை கண்டறிந்து அவைகள் மூலம் வளர்க்கப்படுகிற மிருகங்கள். அதன் இடத்தில் உள்ள கல்லீரல், இருதயம், நுரையீரல், மண்ணீரல், சிறுநீரகம் ஆகிய பகுதிகளில் இயற்கையான கொழுப்பு சத்து இருக்கிறது. இது உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. முட்டை, கொட்டைகள், தாவரங்களில் செய்யப்படும் எண்ணெய் ஆகியவைகளில் இயற்கையான கொழுப்பு சத்து இருக்கிறது. இருதய நோய்களையும் இரத்த உறைவுகளையும் இரத்த கொதிப்பு அதிகமாவதையும் இவைகள் தடுத்து எடையை குறைக்கிற வேலையை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமானது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டப்பாக்களில் வைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் என்று சொல்வார்கள், எந்த ஒரு டப்பாக்களிலும் பாட்டில்களிலும் அடைத்து வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு வருகின்ற உணவுகள் அதிகமாய் உண்ணும்போது உடல் பருமன் உண்டாகிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலும் தவிர்க்கும் போது உடல் எடை குறைகிறதை பார்க்க முடியும். 6 வேளைகளாக உணவுகளை பிரித்து உண்பது நல்லது. எடையை குறைக்க முற்படுகிறவர்கள் 6 வேளையாக உணவை பிரித்து உண்பது நல்லது. 6 வேளையாக உணவுகளை சாப்பிடும்பொழுது அரை வயிற்றிற்கு பிரித்து உண்ண வேண்டியது மிக மிக அவசியம். எந்த உணவை சாப்பிடும் பொழுதும் அரை வயிற்றிற்கு சாப்பிடுங்கள். இவைகள் எடை குறைக்கும் பணியில் மிகவும் உதவுகின்ற ஒன்று. 3 வேளை முழு வயிற்றிற்கு உண்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த பழக்கம் எடை குறைப்பதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. முழு வயிற்றிற்கு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அரை வயிற்றிற்கு சாப்பிட்டே பழகுங்கள். 6 வேளையாக உணவுகளை பங்கிட்டு சாப்பிடுங்கள். இதனால் உங்களுக்கு எடைகள் குறைகிறதை காண முடியும். உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் மிக மிக முக்கியமானது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவர்கள் உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும். உடல் உழைப்பு மிக மிக முக்கியமானது.
ஒழுங்காக செய்யப்படும் உடற்பயிற்சிகள் எடையை குறைக்க உதவி செய்கிறது. நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இப்படிப்பட்ட உடற்பயிற்சிகள் தடுத்து விடுகிறது. உடற்பயிற்சி செய்யும்போது தினமும் 300 முதல் 500 கிலோ கலோரி சக்தி அங்கே செலவழிந்து போகிறது. உடற்பயிற்சியை தினமும் நீங்கள் செய்யும்போது 300 முதல் 500 கிலோ கலோரியை நீங்கள் குறைய செய்கிறீர்கள், எரித்து விடுகிறீர்கள். வாரத்திற்கு 1000 முதல் 2000 கிலோ கலோரி கரைப்பதற்கான இலக்கு நமக்கு இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்கிறவர்கள் கொண்டிருக்க வேண்டிய இலக்கு என்ன? வாரத்திற்கு 1000 முதல் 2000 கிலோ கலோரி குறைப்பதற்கு முற்பட வேண்டும். அதுவே உங்களுக்கு இலக்காக இருக்க வேண்டும். துரித நடை, பிரிஸ்க் வாக்கிங், அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் விறுவிறுப்பாக நடை, வேர்த்து கொட்டும் அளவிற்கு நடை, இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் பிரிஸ்காக வாக் பண்ணும்போது உடல் எடை குறைகிறது. எங்கும் செய்யக்கூடிய சிறந்த உடற்பயிற்சி பிரிஸ்க் வாக்கிங், துரிதமாய் நடக்கின்ற ஒரு பயிற்சி. 45 நிமிடங்கள் வரைக்கும் துரிதமாய் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் 150 முதல் 225 கிலோ கலோரிகளை நீங்கள் கரைத்து விடுகிறீர்கள். தினமும் நடப்பது நல்லது. ஓடுதல், 30 நிமிடங்கள் ஓடுதல் மிகவும் ஒரு நல்ல பயனை நமக்கு அளிக்கக்கூடியது. இதைத்தான் ஜாகிங் என்று சொல்வார்கள். ஓடுதல். ஓடும்போது பின்பற்ற வேண்டிய சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். ஜாகிங் போகும்போது பின்பற்ற வேண்டிய சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். மிக மெதுவாக ஓடுதல் நல்லது. இரண்டாவது, சீராக படிகள் எடுத்து வைத்து ஓடுதல் நல்லது. ஜாகிங் செய்யும் பொழுது நீங்கள் ஜாகிங் செய்து ஓடும்போது கூட வருபவர்களிடம் பேசக்கூடிய ஒரு தன்மையில் நீங்கள் அந்த வேகத்தில் நீங்கள் ஓட வேண்டும். மூச்சு இறைத்து கூட வருகிறவர்களோடு ஓட முடியாத அளவிற்கு, கூட வருகிறவர்களோடு பேச முடியாத அளவிற்கு நீங்கள் ஜாகிங் பண்ணக்கூடாது. ஜாகிங் என்று சொல்லும்போது நீங்கள் கூட ஜாகிங் பண்ணி வந்து கொண்டிருக்கிறவர்களோடு பேசக்கூடிய அந்த விதத்திலே நீங்கள் ஓட வேண்டும். ஜாகிங் செய்யும் போது, ஓடும்போது வாய் வழியாக மூச்சு விட வேண்டும், மூக்கு வழியாக அல்ல. ஜாகிங் செய்யும் போது வாய் வழியாக மூச்சு விட வேண்டும். வாய் வழியாக மூச்சு விடும்போது குறுகிய மூச்சுகளாக விட வேண்டும். வாய் வழியாக ஜாகிங் செய்யும் பொழுது வாய் வழியாக மூச்சு விட வேண்டும். அப்படியாக வாய் வழியாக மூச்சு விடும்போது அது குறுகிய மூச்சுகளை எடுத்து விட வேண்டும். நீந்துதல், ஸ்விம்மிங், 1.5 மணி நேரம் நீந்துதல் மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. வீட்டு வேலை 3 மணி நேரம் செய்தல் மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. நின்ற நிலையில் ஓட்டம் 10 நிமிடங்கள், அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓடுதல், இவைகள் உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. டென்னிஸ் விளையாட்டு, மேசை பந்தாட்டம், 45 நிமிடங்கள் டென்னிஸ், டென்னிகாய்ட், இவைகளை போன்ற இப்படிப்பட்ட விளையாட்டுகளை நீங்கள் விளையாடும் பொழுது உடல் எடை குறைகிறதை பார்க்க முடியும். அல்லது சைக்கிள் ஓட்டம், 1.5 மணி நேரம் சைக்கிளை ஓட்டும் பொழுது அது உடல் எடையை குறைக்க பயன்படுகிற ஒரு பயிற்சியாக அமைகிறது. இன்னும் சில ஆலோசனைகளை உடல் எடையை குறைக்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முறையாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து படிப்படியே பயிற்சிகளின் தீவிரத்தை அதிகப்படுத்துங்கள். முறையாக உடற்பயிற்சி, தினமும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன் வந்து பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்படுத்துங்கள். இரண்டாவது, உடற்பயிற்சி தினமும் செய்யப்பட வேண்டும், விட்டு விட்டு அல்ல. உடற்பயிற்சிகள், பிசிக்கல் எக்ஸசைசஸ் தினமும் செய்யப்பட வேண்டும். உடற்பயிற்சி செய்யும் போது பருத்தி ஆடைகளை, காட்டன் கிளாத்ஸ் உடுத்தி இருப்பது நல்லது. உடற்பயிற்சி செய்யும் பொழுது பருத்தி ஆடைகளை உபயோகிங்கள். உடற்பயிற்சிக்கு முன்னும் பின்னும் நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உடற்பயிற்சிக்கு முன்னும் பின்னும் நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உணவு உண்டவுடன் கடுமையான உடற்பயிற்சியை தவிர்க்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சிக்கென்று நாம் செலவழிக்கும் மொத்த நேரத்தில் 50% தொடர்ச்சியாக ஒரே தடவையில் செய்ய வேண்டும். தினமும் உடற்பயிற்சிக்கென்று நாம் செலவழிக்கும் அந்த மொத்த நேரத்தில் 50% நாம் தொடர்ச்சியாக ஒரே தடவையில் அந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யும் முறையான உடற்பயிற்சியினால் வயிற்று பகுதியில் உள்ள ஆபத்தான கொழுப்புகள் குறைகிறது. தொந்தி விழுதல்,
பெல்லி, ஸ்டமக் பெல்லி என்று சொல்வார்கள். தொடர்ந்து செய்யும் முறையான உடற்பயிற்சியினால் வயிற்று பகுதியில் உள்ள ஆபத்தான கொழுப்புகள் குறைக்கப்படுகிறது. உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதால் மார்பு அடைப்பு, அதாவது உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதால் மாரடைப்பு வியாதியை தடை செய்கிறது. உடற்பயிற்சி செய்ய மிக குளிரான நேரங்களை தவிர்ப்பது நல்லது. உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதிகமான குளிர் நேரத்திலே அதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இரத்த கொதிப்பும் இருதய நோயும் உடையவர்கள் எல்லா உடற்பயிற்சிகளையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும், செய்யக்கூடாது. இருதய நோயும் இரத்த கொதிப்பும் உடையவர்கள் உடற்பயிற்சியை செய்யக்கூடாது. அவர்கள் மெதுவாக நடக்கலாம். இன்னொரு காரியம், வாழ்க்கை முறை மாற்றங்கள் முக்கியமானது. எப்படி உடல் பருமன் ஒரு வாழ்க்கை முறை வியாதி என்று நான் சொன்னேனோ, உங்கள் எடையை குறைப்பதற்கு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றி அமைத்து ஆக வேண்டும். நடந்து போகக்கூடிய இடங்களுக்கு நடந்தே செல்வதை பழக்கமாக்கி விடுங்கள். சைக்கிள் உபயோகிப்பதை முற்றிலும் நிறுத்தி விடாதீர்கள். நடப்பதற்கும் உழைப்பதற்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரங்கள், பொழுதுபோக்கும் நேரங்கள் எல்லாவற்றையும் உடல் உழைப்புடன் உடல் பயிற்சியை செய்வதற்கு உரிய நேரங்களாக மாற்றி விடுங்கள். வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பதற்கு கோபமாய் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பதற்கு கவலையாய் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பதற்கு டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது சாப்பிடக்கூடாது. ஏதாவது செல்போனிலே அல்லது நம்முடைய இயர்போனிலே ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டே சாப்பிடக்கூடாது. இவைகளை செய்து கொண்டே சாப்பிடும் பொழுது அதிகமாக சாப்பிடுவதை நாம் அறியாமலேயே சாப்பிட்டு விடுகிறோம். இதனால் எடை அதிகமாகி விடுகிறது. இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சரீரங்கள் பாதுகாப்புடையதாய் இருப்பதற்கு, உங்கள் சரீரத்திலே நோயின்றி வாழ்வதற்கு, ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நான் உங்களுக்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய பொது அறிவை உபயோகித்து இப்படிப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் விஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்கன், தலைமை போதகர் விஎம் சபை, இயக்குனர் விஎம் மிஷனரி ஸ்தாபனம்.